எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்சோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 1. ஓகே, ஸோ மொத்தம் இதில் 150 கொஸ்டின் இருக்குது. பாலிட்டியோடைய முதல் பார்ட் 2 பார்ட்டாக பாலிட்டியை பிரிச்சிருப்போம். ஸோ எல்லா டாப்பிக்கில் இருந்தும் முக்கியமான கேள்விகள், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கு முன்னாடி ஆக்ட்ஸ் அண்ட் பேக்ட், சட்டங்கள் அப்புறம் விதிகள், இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கப்புறம் யூனியன் ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரி, இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, நடுவில் டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், அதில் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். ஸோ என்னென்ன கேள்விகள் ஏற்கனவே கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின், அது இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின், எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கு. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் அப்படின்றது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சில பார்ட்ஸ் வெளியிலேருந்து நம்ம எடுத்தோம். மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் வெளியிலேருந்து தான் எடுத்தோம். அதில் அதிகமாக எடுத்தது 2/3 நம்மளுடைய மொத்த அரசியலமைப்பில் 2/3 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்தது இல்லைங்களா. ஸோ அரசியலமைப்பு, அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல், சரிங்களா, ரிமூவ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, நம்மளுடைய பாராளுமன்றத்தோடைய சிறப்பு பெரும்பான்மை 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்க முடியும். இதுவரை இந்தியாவில் அது மாதிரி பண்ணதில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கும் அதே முறை தான். ஓகே, ஜெர்மானிய அரசியலமைப்பிலிருந்து அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தம், இது பார்த்திங்கன்னா அடிப்படை, அதாவது நம்மளுடைய எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருப்போம். ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தடுத்து நிறுத்துறது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜெர்மானிய வீமர் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துட முடியும். எல்லா உரிமைகளையும், நம்மளோட அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்த முடியும். 12லேருந்து 32 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா, 34 வரைக்கும் இருக்குது, இல்லை 35 வரைக்கும் இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துட முடியும். ஓகே, அடுத்து பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலேருந்து ஒற்றை குடியுரிமை தான். சில நாடுகளில் இரட்டை குடியுரிமை இருக்கும். இப்போ ஃபெட்ரல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். இப்போ கொலம்பியா மாகாணத்தில் இருக்காங்கன்னா அங்கே அவங்களுக்கு குடியுரிமை இருக்கும். அப்புறம் யூனியனுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும் இல்லைங்களா. நமக்கு ஒரே ஒரு குடியுரிமை தான். ஐரிஷ் அரசியலமைப்பிலேருந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமனம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமாக இதில் சுற்றி கேட்கக்கூடிய வேறு கேள்விகள் என்ன கேட்பாங்கன்னா, 2/3 ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 2/3 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரல் ஃபியூச்சர், இந்தியாவுடைய கூட்டாட்சி அமைப்பு, அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி எமர்ஜென்சி, அவசர நிலை பிரகடனம், ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி, சரிங்களா. நம்மளுடைய கேபினட்டோட எழுத்துப்பூர்வ அனுமதியோடு தான் இந்த எமர்ஜென்சியை நம்ம செயல்படுத்த முடியும். 3 முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, அப்புறம் கவர்னர் நியமனம், கவர்னர் ஆஃபீஸு, அப்புறம் யூபிஎஸ்சி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாமே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வச்சு தான் எடுத்தாங்க. ஃபெட்ரல் கோர்ட் கூட அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. பின்னாடி கொஸ்டின் வரும், அதை நம்ம பார்ப்போம். அப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து, அதாவது யூகேலேருந்து பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டு, முதல்ல பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, மேலவை கீழவை அப்படிலாம் இருக்குது, பைகேமரலிசம் இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் நமக்கு யூகேலேருந்து எடுத்திருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸு அப்படின்றது அங்கே இருக்கும், மேலவை சொல்கிறது, ஓகேங்களா. ஓகே, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் தான் நம்மளுடைய மக்களவை. ஓகே, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி ஆட்சி, அதுவும் நமக்கு யூகேலேருந்து எடுத்தது. கேபினட் முறை, அதுவும் நமக்கு யூகேலேருந்து எடுத்தது. கேபினட் தான் நம்ம நிர்வாகத்தோடைய ஆட்சி. 3 பிரிப்பாங்க நம்மளுடைய நிர்வாகத்தை: லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல். சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டத்துறைக்கு எம்எல்ஏ, எம்பி இருப்பாங்க. நிர்வாகத்துறைக்கு அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இவங்களாம் இருப்பாங்க. நீதித்துறை தனியாக இருக்குது நமக்கு, அதுக்கு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அப்படின்னு இருக்குது, சரிங்களா. ஓகே, அடுத்து அயர்லாந்திலிருந்து நம்ம பெறப்பட்டது. அதுக்கு முன்னாடி யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து அடிப்படை உரிமைகள் நம்ம எடுத்தோம், ஜுடிஷியரி எடுத்தோம், ப்ரியாம்பிள் எடுத்தோம், சரிங்களா. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் எடுத்தோம், ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மேலாய்வு அப்படின்றது அங்கேருந்து தான் எடுத்தோம். நம்மளுடைய சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் செய்யக்கூடிய வேலை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்றத மேலிருந்து வாட்ச்டாகாக யார் பார்க்குறாங்கன்னா, நம்மளுடைய கோர்ட்ஸ் பார்த்துட்ருக்கு, சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும். சட்டத்தை மீறி ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தும் உரிமை இருக்குது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது அதுதான். அது நம்ம யூஎஸ்லேருந்து எடுத்தது. ஓகே, ஐரிஷ்லேருந்து டிபிஎஸ்பி, அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை நம்ம அங்கேருந்து எடுத்தோம்.
பிரசிடென்ட் எலெக்ஷன் அங்கேருந்து தான் எடுத்தோம். இதில் என்னென்னா கொஸ்டின் வந்து எப்படி இருந்தாலும் கேட்பாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன் எங்கே எடுத்தது அப்படின்ட்டு உங்களுக்கு 4 ஊர் பேர் தந்துடுவாங்க. அதுலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ராஜ்யசபாவில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் 12 பேர் நியமனம் செய்வாங்க. கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பிரசிடெண்டால் நியமிக்கப்படுவாங்க இல்லைங்களா. அது எல்லாமே ஐரிஷ் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கனடாவிலிருந்து டிவிஷன் ஆஃப் பவர்னால் நம்ம 3 லிஸ்ட்டாக டிவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ வெளியுறவு கொள்கை, தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பணம் அச்சிடுதல் சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துரும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது காவல், சுகாதாரம் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துட்ருக்கு. அதே மாதிரி கண்கரன்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிறது. ஸோ இந்த பொதுப்பட்டியல் 2 பேருக்குமே சட்டம் இயற்றும் அதிகாரம், கல்வி, காடுகள் இதெல்லாம் 2லேயுமே இருக்கும். ஓகே, ஸோ அந்த டாபிக் வரப்போ இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் ஒரே கொஸ்டினில் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாதுங்க. ஓகே, ஆஸ்திரேலியாவிலேருந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஜாயின்ட் சிட்டிங், ட்ரேடு ஓகேங்களா. யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத நம்ம கொண்டு வந்தோம். எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி தான் அது நம்ம கொண்டு வரப்பட்டது. ஓகே, அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368. ஓகே, அடுத்த கொஸ்டின், தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இது மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. 22 ஜூலை 1947. ஸோ என்னென்னா இது வந்து 1921 காந்தி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார், நமக்கு வந்து ஒரு கொடி தேவை. அவர் வந்து மேலே சிவப்பு கீழே பச்சை இருக்கிற மாதிரியான ஒரு கொடி தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ராட்டை இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை மாற்றி பிங்காயி வெங்கையா அப்படின்ற ஒரு ட்ரைகலர் ஃப்ளாகை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. 1931 அதை இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு வந்து 22 ஜூலை 1947 இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃப்ளாக் எப்போ ஏற்றணும், எப்போ இறக்கணும், தலைவர்கள் இருந்தால் எப்படி பாதி கம்பத்தில் கொடி பறக்கிறது, பெரிய துயரம் அப்படின்னா தலைகீழால் கொடி பறக்கிறது, இது மாதிரி ஃப்ளாக் கோடு அப்படின்றது 2002 கொண்டு வந்தாங்க. நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் தான் இல்லைங்களா. ஸோ எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நேஷ்னல் சாங்கு சரிங்களா, வந்தே மாதரம் நேஷ்னல் சாங்காக நம்ம சொல்கிறோம், தேசிய பாடலாக பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்றவர் தான் அதை பாடினார். இது எந்த மொழியில் ஏற்றப்பட்டது, இதுவும் கேள்வி கேட்டிருப்பாங்க. இது வந்து வங்காள மொழியில் ஏற்றப்பட்டது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் வங்காள மொழியில் ஏற்றப்படலை, சமஸ்கிருத மொழியில் ஏற்றப்பட்டுள்ளது. இது ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். 1882 ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் இதை எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இது வந்து முதலாக எந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது, இதுவும் கேள்வியை கேட்டிருக்காங்க. 1896 பாடப்பட்டது. இதை அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ள கொண்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா 24 ஜனவரி 1950. அதே மாதிரி நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன ரவீந்திரநாத் தாகூர், இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே நாள் தான், 24 ஜனவரி 1950 தான். இது 1911 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முறையாக பாடப்பட்டது. இது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தத்துவ போகினி. 52 செகண்ட்ஸ் பாருங்கள். 5 ஃபேக்ட் இதை சுற்றி இருக்குது. நமக்கு ஒரே ஒரு விஷயம் 5 ஃபேக்ட். இதுலேருந்து தான் கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. ஃப்ளவர் வந்து லோட்டஸ், இதுவும் 1950 நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நேஷ்னல் கேலண்டர் சாகா கேலண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். March 22, 1957 நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நேஷ்னல் இது வந்து 6வது பள்ளிப்பாட புத்தகத்திலே இருக்குங்க. குரூப் 1 மெயின்ஸ்லேயும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, நேஷ்னல் அனிமல் அப்படின்றது பேந்த்ரா டைகரிஸ். 1973 புலிகளோட எண்ணிக்கை 1400க்கு கம்மியாயிடுச்சு. 40,000 புலிகளாக இருந்தது இந்த நூற்றாண்டோடைய போன 19ஆம் நூற்றாண்டு இறுதியில். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்றனால 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த புலிகளை காக்கணும் அப்படின்றது ப்ராஜெக்ட் டைகர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 1973 இது வந்து நம்மளுடைய புலி வந்து நம்மளுடைய தேசிய விலங்காக அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா. ஓகே, புலி வந்து ஒரு இந்திய நிலத்திற்கு உரித்தான ஒரு அனிமல். அது தீபகற்ப இடத்துல ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் நடுவில் தான் இந்த புலிகள் வசிக்கும். அந்த தன்மை ஏற்றதாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, பேர்டு வந்து பேவக்ரிஸ்டஸ், மயில் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அது 1963 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, தேசிய சின்னங்களாக அனுமதிக்கப்பட்டதின் காலவரிசையின்படி அமைச்சு எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இயர் எக்ஸாக்டாக தெரியலனாலும் முன்னாடி பின்னாடி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்மளால் ஈஸியாக போட முடியும். அதே மாதிரி ஹெரிட்டேஜ் அனிமலாக நம்ம வந்து எலஃபண்ட்டை சொல்கிறோம். தேசிய பாரம்பரிய விலங்காக யானை 2010 முதல் அனுசரிக்கப்படுகிறது. அது மாதிரி தேசிய மரம் ஆலமரம், தேசிய பழம் வந்து மாம்பழம், தேசிய காய் வந்து முட்டைக்கோஸ் சரிங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டு. ஒரு ஜிகே கொஸ்டின் தான் இதெல்லாமே. கொஸ்டின் வந்து கேட்கலாம். எம்பளம் வந்து 4 சிங்கம் இருக்கும் சரிங்களா. 4 சிங்கத்தோடைய தலை இருக்கும்.
அதில் ஒரு சைடு வந்து ரைட் சைடில் வந்து குதிரை, லெஃப்ட் சைடில் வந்து காளை இருக்கும். இது மாதிரி கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. எம்பளத்தில் குதிரை வலது பக்கமாக இடது பக்கமாக அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அசோக சக்கரம் இருக்கும், 24 அரங்களை கொண்டது. கரன்சி 2010 உதயகுமார் அப்படின்றவர் டிசைன் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். கங்கா வந்து நம்மளுடைய தேசிய நதியாக 2008 அனுசரிக்கப்பட்டது. தேசிய நன்னீர் விலங்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அக்வாட்டிக் அனிமலாக ரிவர் டால்ஃபின் வந்து 2010 கொண்டு வரப்பட்டது. இதெல்லாமே தேசிய சின்னங்கள் சார்ந்து வரக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா பற்றி பின்வரும் கூற்றுகளுள் எது சரியானது? சட்டமன்றத்தின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் இவரே. கரெக்டு. இவர் சட்டப்பேரவையின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தப்பு. துணைத் தலைவர் வந்து HC முகர்ஜி. சரிங்களா? அதே மாதிரி சட்ட ஆலோசகர் BN ராவோ. இதெல்லாமே முக்கியமான ஃபேக்ட். அந்த அவர் பேரவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் படல. ராஜேந்திர பிரசாத் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நியமனம் தான் ஃபர்ஸ்ட் இவர் செய்யப்படுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரே ஒரு 1 மட்டும்தான் கரெக்டு. ஓகே, நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றதுனால இதில் கேபினட் மிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க தான் 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி, 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி. இப்போ கூட நமக்கு அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? 15 லட்சம் பேருக்கு ஒரு MP அப்படின்றது நம்ம கொண்டு வந்து போட்டுட்ருக்கோம். ஆனால் ஒரு சில தொகுதியில் 20 லட்சம் பேர்லாம் இருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து 545 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்மளுடைய MPs எண்ணிக்கை 530 ப்ளஸ் நமக்கு வந்து யூனியன் டெரிட்டரியிலேருந்து செலக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள நம்ம பிக்சரில் கொண்டு வர மாட்டோம். ஓகே, ஸோ 389 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சரிங்களா? அதில் 296 பேர் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்தும் 93 பேர் பிரிட்டிஷோடைய தலையீட்டின் கீழே இருக்கக்கூடிய சுதேச சமஸ்தானங்கள்லேருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் 296 வந்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்றதுனால 292 நேரடியாக 4 பேர் தலைமை ஆளுநர் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஓகே, 5 நாள் இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னா ரொம்ப முக்கியமான நாள். ஸோ என்னென்னா 9/12/1946 எல்லாருக்குமே தெரியும். முதலாக கூட்டம் நடைபெற்றது. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் தலைவராக தேர்ந்தெடுத்துருவாங்க. அவர் இறந்துடுவார். அதுக்கப்புறம் 11/12/1946 2வது கூட்டம் நடக்கும். இதில் தான் வந்து முதல் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுப்பாங்க. 3வது கூட்டம் 13/12/1946. இதில் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், சரிங்களா, குறிக்கோள்களின் தீர்மானம் எடுக்கப்படும். இதுதான் பின்னால் முகப்புரையாக மாற்றப்படும். இது அரசியலமைப்பு நிர்ணய குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 22, 1947. ஓகே, 26/11/1949 6ன்னு போட்டிருக்கேன், 49ங்க. ஸோ இந்த நாளில் வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால தான் நம்ம ஒரு வருஷமும் நவம்பர் 26 நம்ம வந்து சட்ட தினமாக அனுசரிக்கிறோம். 26/1/1950 குடியரசு தினம். மக்களாகிய நாமே எழுதின அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளட்டோம். இதில் வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த அரசியலமைப்பை எழுதுவதற்கு எவ்வளோ செலவாச்சு? 64 லட்சம். எவ்வளோ ரூபாய் இதுக்கு செலவு பண்ணாங்க? 64 லட்சம். எவ்வளோ நாள் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். சரிங்களா? ஓகே, கேசவானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பளித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? இல்லை. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அதிகாரத்தின் ஆதாரமாகவும் வரம்பு மற்றும் தடைக்கான ஆதாரமாகவும் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பெருவாரி வழக்கிலேயே சொல்லியிருப்பாங்க. இதை முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். ஸோ இதுதான் கரெக்டுங்க. சரிங்களா? ஸோ என்னென்னா, இந்த அரசியலமைப்புடைய முகப்புரையில் 26 நவம்பர் 1949 அப்படின்ற நாள் வந்து குறிப்பிட்டிருக்கும். ஃபஸ்ட்டு பெருவாரி வழக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு கீ மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய அரசியலமைப்பை திறக்கிறதுக்கு. அது வந்து அரசியலமைப்புடைய ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை திருத்தம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் இது வந்து கான்ஸ்டியூஷனோடைய ஒரு பகுதி தான், இதை திருத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1976 திருத்தம் செஞ்சுருப்பாங்க. LIC கேஸ் இது எல்லாத்துலேயுமே இதை கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பல்கிவாலா வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்னென்னா, இப்போ இது மாதிரி தலைவர்கள் என்னங்க சொன்னாங்க அப்படின்றத வச்சுட்டு கொஸ்டின் வந்து நிறைய ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்கள். அரசியல் ஜாதகம் அப்படின்ட்டு முன்னுரை யார் சொல்லியிருக்காங்கன்னா, KM முன்ஷி. நம்மளுடைய அரசியலமைப்புடைய வரைவு குழுவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெம்பர் இவர். அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்ட்டு ஏர்னஸ்ட் பேக்கர் சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்ட்டு தாகூர் தாஸ் பார்கவ் சொல்லியிருக்காரு.
இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கா அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்காதுங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வெளியில் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கும். லக்ஷ்மிகாந்தில் இருக்கும். தமிழ்லையும் இது மாதிரி நிறையா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. சரிங்களா? வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்ட்டு ஐவர் ஜென்னிங்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 4-5 பேரை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இவங்க சொன்னது இது இருக்காது அப்படின்றத வச்சு எலிமினேட் பண்ணலாம். கண்டிப்பாக எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்காது, நிறையா நம்ம படிப்போம். அப்போ இப்போ ஞாபகம் இருந்தாலும் நமக்கு போக போக இது மறக்கும். அதனால் ஒரு 2-3 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பேர் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஓகே, KM முன்ஷி என்ன சொன்னார் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னுரையில் காணப்படும் பின்வரும் சொற்களின் வரிசை: சாவரின், சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். நம்மளுடைய இறையாண்மை மிக்க, அப்புறம் சமதர்மமுடைய, சமய சார்பற்ற, அப்புறம் குடியரசு உடைய, அதாவது மக்களாட்சி உடைய குடியரசு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதே ஆர்டரில் தான் நம்ம சொல்லுவாங்க. 3, 2, 4, 1, 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீதி, அப்புறம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிள்லேருந்து கேள்விகள் நிறையா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இந்த இன்டெகிரிட்டி, செக்யூலரு இதெல்லாம் லேட்டர் பீரியடில் 1942 ஆட் பண்ணுது. சரி, அதாவது 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுது. ஓகே, இந்திய மாநிலங்களை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? பம்பாய் மற்றும் குஜராத் 1960 பிரிக்கப்பட்டது. கரெக்டு. ஜூனகத் ஒரு இந்து அரசரால் ஆளப்பட்டது. நமக்கு பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் இருந்தது. அதில் நிறைய சுதேச சமஸ்தானங்கள்னா மன்னர் ஆட்சி பகுதிகள். அது நேரடியாக எல்லாரும் அவங்களோட சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 3, ஹைதராபாத், ஜூனகத், அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இவங்க 3 பேரும் இந்தியாவோட சேராமல் இருந்தாங்க. பாகிஸ்தான் கூடயும் சேராமல் இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஹைதராபாத்லாம் ஆப்ரேஷன் போலோ அப்படின்றத நடத்தி நம்மளோட மேஜர் சௌத்ரி ரொம்ப முக்கிய பங்காற்றிருப்பார். ஆப்ரேஷன் போலோ மூலயமா அவங்க இந்தியாவோட சேர்த்துருவாங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்களுடைய கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து, ஹரிசிங். ஆனால் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம் மெஜாரிட்டி இருப்பாங்க. அவர் தனியாகவே இருக்கணும், இந்தியாவுடைய பாகிஸ்தானுடைய சேர விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிடும் காஷ்மீரை. அப்புறம் இந்தியாவும் உள்ளே போகிறோம். ஸோ நீ பிடிச்ச பகுதி நீ வச்சுக்கோ, நான் பிடிச்ச பகுதியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் அந்தந்த பகுதியை வச்சுருப்பாங்க. இப்போ கூட இந்தியாவுடைய தலையை பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை பாகிஸ்தான் தான் வச்சுருக்காங்க இன்னமும் கூட. ஓகேங்களா? ஓகே, ஜூனகத் ஒரு இந்து அரசரால் ஆளப்பட்டது, அது தப்பு. ஜூனகத் ஒரு முஸ்லீம் அரசரால் ஆளப்பட்டது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பீப்புள் ஹிந்துவாக இருப்பாங்க. தாரா சிங் ஹரியானாவுக்காக போராடினார். தாரா சிங் பஞ்சாப்புக்காக போராடினார். பஞ்சாப் தான் என்னென்னா 2 பகுதி இருக்கும், பஞ்சாப், ஹரியானா ஹிந்தி பேசுகிறவங்க நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் பஞ்சாபிஸ் இருப்பாங்க. ஸோ இது மொழிவாரி மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் நடந்தது. 1966 ஷா கமிட்டியின் அடிப்படையில் இது 2ஆக பிரிஞ்சது. பம்பாய், குஜராத்தும் அதே மாதிரி தான். பம்பாயில் குஜராத் மராட்டி பேசுவாங்க, குஜராத்தில் குஜராத்தி பேசுவாங்க. மொழிவாரி பிரிக்கணும் அப்படின்ட்டு அவங்களையும் பிரித்தாங்க. சிக்கிம் இந்திய யூனியனின் 22வது மாநிலமாக உதயமானது. இதுவும் கரெக்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான ஃபேக்ட்டு. நம்ம என்னென்னா இது ரிலேட்டிவாக ஓரளவு ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம இந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறப்ப இது ஞாபகம் இருக்கும். இதே மாதிரி 2 சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட், 11 சப்ஜெக்ட் படிச்சுட்டு போய் நம்ம எழுதுகிறோம். அப்படின்ட்டு இருக்கப்ப நம்மளுடைய என்னென்னா கவனச்சிதறனால நிறைய தப்பு வரும். இப்போ ஈஸியாக இருக்கிறது கூட அந்த கடைசி நேரத்தில் எல்லாம் ஒன்றும் சேர்த்து பார்க்குறப்ப தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சிக்கிம் யூனியனின் என்னென்னா 35வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1974 படி அசோசியேட் ஸ்டேட்டாக இதை நம்ம கொண்டு வந்தாங்க. அது போரின் மூலமாக ஒரு பகுதியை கைப்பற்றப்பட்டது இருக்கிறீங்களா, அது மாதிரி இவங்க கைப்பற்றலை, அவங்களே இந்தியாவோட சேர்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைனாவுடைய ஆக்கிரமிப்பு நிறைய இருக்கும் அப்படின்றதுனால நமக்கும் பொருளாதார அடிப்படையில் மிக முக்கியமான வாகன போக்குவரத்துக்கு உண்டான ஒரு சாலையாகவும் அது இருக்குது. இந்த கோவிக்கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு பகுதி. வடகிழக்கு இந்திய பகுதிக்கு போகணுன்னா அந்த பகுதி கடந்து தான் போகணும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னமாக இருந்தது. சிக்கிம் நம்மளோட இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால அதை நம்ம பிடிச்சிட்டோம். சிலிக்குரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை. ஓகே, 36வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1975 அது ஒரு இந்திய பகுதியுடைய மாநிலமாகவே இது மாற்றப்பட்டது. ஓகே, பிரிட்டிஷ் ப்ரொவின்சி மற்றும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு 2ஆக இருந்தது இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப. 549 + 3 அதான் நான் சொன்னது முன்னாடியே. என்ன பண்ணாங்க, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அதை ABCD அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. A பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸாகவும்,
பியை வந்து நம்மளுடைய சுதேச மன்னர்களுக்கான பகுதியாகவும், சி வந்து சீஃப் கமிஷனர் பகுதியாகவும், டி வந்து அந்த ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு பிரித்தாங்க. ஸோ இது இப்படி தான் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு, இல்லை மொழிவாரி மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்ட்டு பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சது. எஸ்கே தார் அவருடைய தலைமையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க 1948. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, மொழிவாரி மாநிலத்தை பிரிக்கக்கூடாது, நிர்வாக ரீதியாக வேணால் பிரிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை ஆய்வு பண்ணுறதுக்காக அதே வருஷம் 1948 ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவங்க தலைமையில் ஒரு கமிட்டி யார் போட்டாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் போட்டுச்சு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போடல. இதை கூட ஒரு தடவை ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்களும் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் இந்தியா வந்து சுதந்திரம் அப்படின்றது ஒருங்கிணைந்து தான் வாங்குச்சு. திரும்பியும் பிளவுபடுறதுக்கு அவங்க விரும்பலை, எந்த பிளவுமே வேண்டாம் அப்படின்றதுனால பிளவுபடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் வேற பிரிஞ்ச சமயம் அப்படின்றதுனால அதை அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க. அந்த போராட்டம் மொழிவாரி பிரிக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் அதை பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாள் நம்மளுடைய ஆந்திராவில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செஞ்சதுனால பெரிய போராட்டம் நடந்தது. அதனால் இந்தியாவில் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திர பிரதேசம் உதயமாகியது. தமிழ்நாடு, அதாவது நம்மளுடைய மத்ராஸ் பிரசிடென்சியிலிருந்து தனியாக பிரிஞ்சு கர்னூலை தலைநகராக கொண்டு ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியா முழுசாக இருக்கிற எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபசல் அலி கமிட்டி அதுக்கப்புறம் போட்டாங்க, மொழிவாரி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. KM பானிக்கர், குன்ஸ்ரு இதுவும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கடைசியாக ரெக்கமெண்ட் பண்ணது 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில சீரமைப்பு சட்டம் அப்படின்றத போட்டாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி 16 மாநிலமாகவும் 3 யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியாக இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டின் அடிப்படையில் 14 மாநிலமாகவும் 6 யூனியன் டெரிட்டரியாகவும் இது பிரிக்கப்பட்டது. இப்போ வந்து 28 மாநிலமாகவும் 8 யூனியன் டெரிட்டரியாகவும் இருக்குது இல்லைங்களா? இந்த 14 எப்படி 28 மாறிச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கேள்வி இதில் வந்து கேட்பாங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் டேஷாம் ஆண்டு நிறுவப்பட்டது. இப்படி டைரக்டான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். 1953. ஓகேங்களா? ஸோ இந்த 1953 இது நியமிக்கப்பட்டு 56 தான் எங்களோட ரெக்கமெண்டேஷன். சட்டமும் அப்போ தான் வரும். 7வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி எல்லாத்தையுமே மாற்றுவாங்க இல்லைங்களா? சில முக்கியமான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு இல்லை வருஷம், எந்த மாநிலம் எப்போ உருவாச்சு அப்படின்ட்டு 1954 பாண்டிச்சேரி வந்திருக்கும். என்னென்னா இந்தியாவுக்கு முதலாக ஐரோப்பியர்கள் வருகை செஞ்சப்போ யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க இல்லைங்களா? அவங்க தான் கடைசியாகவும் போவாங்க. 1961 அவங்க போவாங்க, கோவாலேருந்து வெளியே போவாங்க. அது ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் மூலியமாக தான் போவாங்க 1961. அதனால தான் 1962 இந்தோ சைனா வார் நடக்கிறப்ப அமெரிக்கா நமக்கு உதவாமல் போயிருக்கும். ஏன்னா நீ வந்து போர்ச்சுகீஸ் இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா போர்ச்சுகீஸ்கள் நிறைய பேர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் செட்டில் ஆகிருப்பாங்க. ஐரோப்பாவில் இருக்கிற எல்லாருமே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த ரேஸ் வந்து அவங்களுடைய தாக்கம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. GPS கோஆர்டினேட்ஸ் எதுவுமே கொடுக்காமல் போயிட்டாங்க. எங்கே இருக்காங்க, ரேடார் கொடுக்கல. அப்போ GPS கிடையாது. இன்ஃபேக்ட் GPS 1970s தான் வந்திருக்கும். ஸோ என்னென்னா போருக்கான எந்த உதவியுமே பண்ணாதனால தான் நம்ம பயங்கரமாக அடி வாங்கி அக்ஷேஷன் அப்படின்ற ஒரு பகுதியவே நம்ம சீனாக்கிட்ட ஒப்படைக்கல, அவங்க பிடிங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1963 நாகாலாந்தும், 1972 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இதுவும் உருவாகுச்சு. 1987 மிசோரம், அருணாச்சல் பிரதேசம் அப்படின்ற பகுதிகள் புதிய மாநிலங்களாக உதயமாச்சு. அருணாச்சல், சரிங்களா? அருணாச்சல்னா சூரியன் உதயமாகும் கூடிய பகுதி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 69வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி நியூ டெல்லி அப்படின்றது வந்துச்சு. பின்னாடி ஒரு கேள்வி அது வரும். ஓகே, எந்த சட்டத்தின் மூலம் உத்தராஞ்சல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், எந்த வருஷம் உத்தராகண்ட் வந்துச்சோ அதையே நம்ம போட்டுருவோம். 2000 போட்டுருவோம். ஆனால் அது 2000 வரல, 2006 வந்திருக்கு. என்னென்னா நம்மளுடைய 26வது மாநிலம் சத்தீஸ்கர், 27 உத்தராகண்ட், 28 ஜார்க்கண்ட். ஸோ இந்த வரிசையை கூட நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கால வரிசையின்படி அமைத்து எழுதுக அப்படின்ட்டு வாஜ்பேயி கவர்மெண்ட் இருந்தப்போ தான் இது போட்டது. 29வது மாநிலமாக தெலுங்கானா உதயமாச்சு. 2014 உதயமாச்சு. ஓகே, ஸோ நேம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்னு மாறிச்சு. 1996 சென்னை வந்து, அதாவது மெட்ராஸ் அப்படின்றது சென்னை அப்படின்ட்டு மாறிச்சு. இது கூட நம்ம ஊரில் பழைய ஆளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் போயிட்டு வந்தியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்போ வந்து மதராசப்பட்டினம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். பட்டணத்துக்கு போனியா அப்படின்ட்டு நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து சென்னை தான். சரிங்களா? ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் இன்னும் கூட சொல்கிறோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு தான் அந்த
புராதனமாக இருக்கிறதுனால அந்த பேரை அவங்க மாற்றாமவே இருக்காங்க. ஓகே, 1973 மைசூர் மாகாணம் அப்படின்றத கர்நாடகா அப்படின்னு மாற்றிட்டாங்க. 2006 உத்தராகண்ட், அதே வருஷத்தில் தான் புதுச்சேரியும் மாற்றிருக்காங்க. 2011 ஒடிசாவை ஒடிசா அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரிங்களா? வெஸ்ட் பெங்கால் எப்போ மாற்றினாங்கன்னு சொல்லுங்கள். டாமன் டையூ எப்போது தாதர் நகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டது? ஜனவரி 2020. சரிங்களா? இப்போ நமக்கு 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆகிடுச்சு, லடாக் யூனியன் டெரிட்டரி ஆகிடுச்சு. அதே மாதிரி நியூ டெல்லி, அது 69வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி 1991 அதுவும் வந்து ஒரு மத்திய ஆட்சி பகுதியாக மாற்றப்பட்டது. சட்டமன்றமும் வந்துடும் அதுக்கு. ஓகே, சண்டிகர் அதுவும் ஒரு பகுதி தான். அதே மாதிரி டையூ அண்ட் டாமன், சரிங்களா, ததர் நகர் வேலி, இது எல்லாமே சேர்ந்து இப்போ பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா ஏனாம், காரைக்கால் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும். இதுவும் அது மாதிரி தான். டையூ, டாமன், கட்ச் வளைகுடாவில் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ மாறி தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து இப்போ ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றப்பட்டது. டையூ, டாமன், ததர் நகரவெளி. சரிங்களா? புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், அப்புறம் லக்ஷதீப். ஸோ என்னென்னா யூனியன் டெரிட்டரியில் மிக பெருசாக எது இருக்குது, அது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எது இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சில மாநிலத்துக்கு மட்டும் தந்திருக்காங்க. ஆர்டிகல் 371, 371A, D. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். தப்பு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th ஒன் வந்து தப்பு. ஆர்டிகல் 371H அப்படின்றது அருணாச்சல் பிரதேஷ். இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 370 கொடுத்து அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அது மாதிரி இப்போ கூட இன்னும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வரி கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி சில உரிமைகள் அப்படின்னு ஆந்திர பிரதேசம் கூட இப்போ வந்து எங்களுக்கு சிறப்பு தகுதிகள் நிறைய தரணும் அப்படின்ட்டு பயங்கரமாக டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன் லைக் ஆர்டிகல் 370. இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 ஆண்டு எந்த நோக்கத்திற்காக இயற்றப்பட்டது? ஓகே, எப்போனா 9 ஆகஸ்ட் 2019 அது நடைமுறைக்கு வந்துச்சு. ராஜ்யசபாவில் இதை பாஸ் பண்ணது 5 ஆகஸ்ட் 2019. 6 ஆகஸ்ட்டில் உங்களுக்கு லோக்சபாவில் இதை பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 1954 ஒரு பிரசிடென்ட் ஆர்டர் மூலியமாக தான் இந்த ஆர்டிகல் 370 அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஷரத்து 335A ஆர்டிகல் 35A படி அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிலம் வாங்குவதற்கு விற்பனை செய்வதற்கான உரிமை இருந்தது. இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்ததுனால யார் வேணாலும் வாங்கலாம். இப்போ 2024 மகாராஷ்டிரா முதல் முறையாக சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக 2.4 ஏக்கர் நிலம் அங்கே வாங்கியிருக்காங்க. முதல் மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இடம் வாங்குறது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? மகாராஷ்டிரா தான். ஓகே, ரெவகேஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இதுவும் ரொம்ப முக்கியமானது. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் டெல்லி சட்டமன்றத்தை பெற்றது? 69வது அரசியலமைப்பு திருத்தம். இது எந்த ஆர்டிக்கலில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. 239AA. இந்த யூனியன் டெரிட்டரி எல்லாமே இந்த 239A இதில் தான் வரும். இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். யூனியன் டெரிட்டரின்னு கூட சொல்ல முடியாது, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, தேசிய தலைநகர் பகுதியாக இது மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட் அசம்பிளியில் எலெக்ஷன் வைப்பாங்க. இது 1991 அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்லாம் கிடையாது. மத்திய அரசு நியமிக்கக்கூடிய நிர்வாக தலைவர் மூலியமாக தான் இதை ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. சரிங்களா? இப்போ தான் வந்து அசம்பிளி அப்படின்றது 1991 அப்புறம் தான் வந்திருக்கு. 70 MLAவும் 7 MPயும் இருக்குது. இப்போ கூட ஆளுங்கட்சி 7 MPயுமே ஜெயிச்சுது அந்த ஊரில். ஓகே, 71வது திருத்த சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் பின்வரும் மொழிகள் சேர்க்கப்படவில்லை. டோஹ்ரி அப்படின்றது 92nd அமெண்ட்மெண்ட்டில் தான் சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் 8வது அட்டவணையில் நமக்கு 14 மொழிகள் இருக்கும். செப்பு மொழிகள் 18 உடையாள் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லைங்களா? இப்போ நமக்கு 14 தான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப அனுமதிக்கப்பட்டது. இப்போ இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் நார்த் இந்தியாவில் எல்லாருமே ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் ஹிந்தின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது மாதிரி தேசிய மொழி கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தேசிய விலங்கு சொன்னோம், தேசிய மலர் சொன்னோம், நிறைய விஷயம் சொன்னோம். ஆனால் தேசிய மொழி அப்படின்னு எதுவும் கிடையாது நமக்கு. அது வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஊர்லேருந்து பயங்கர சவுண்ட் போட்டு அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஓகே, 22 மொழிகள் நமக்கு இப்போ இருக்குது. ஸோ அதில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 21 படி சிந்தி சேர்க்கப்பட்டது. சிந்தி வந்து இந்த மகாராஷ்டிரா அப்புறம் இந்த பகுதிகளில் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கும். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 71 படி 1992 கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 மொழிகள். கொன்கனி அப்படின்றது கோவாவில் பேசக்கூடிய ஒரு மொழி. அதே மாதிரி ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 92 படி 2004 4 மொழிகள் சேர்ப்பாங்க.
போடோ அசாமில் பேசக்கூடிய மொழி, டோக்ரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பேசக்கூடிய மொழி, மைத்லி பீகாரில் பேசக்கூடிய மொழி, சந்தாலி ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்காலில் பேசக்கூடிய மொழி. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலமைப்பில் புதுசாக சேர்க்கப்பட்ட முக்கியமான மொழிகள். பின்வரும் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் கல்வி மாநில பட்டியலிலிருந்து கன்கரண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? அதாவது பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. 42வது திருத்தம். இதை தான் வந்து மினி கான்ஸ்டியூஷன் அமன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வரன் சிங் அவர் தான் நிறைய கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சட்டமன்றத்துடைய ஆட்சி வந்து 5 ஆண்டுகள்லேருந்து 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி எம்பிக்கும் 6 ஆண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அவங்களுக்கு தோதுப்பட்டது எல்லாத்தையும் இந்த 1975 2 கால எமர்ஜென்சியில் இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய இந்திய தேசிய ஜனநாயகத்தோடைய கரும்புலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1975 to 71 76 77 எமர்ஜென்சி அப்படின்றது ஒரு டிக்டேட்டர்ஷிப்பான ஒரு தன்மை, சரிங்களா? வெள்ளைக்காரன் விட்டுட்டு போனப்போ இந்தியா வந்து நான் ஒரு நாடாக விட்டுட்டு போகிறேன், இது 5-10 நாடாக உடஞ்சி விழுவும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய காந்தியடிகளும் நேருவும் அதை கட்டி காப்பாற்றினாங்க. ஸோ பின்னாடி காலத்தில் அது எமர்ஜென்சி போன்ற கொடுமையான ஒரு நடைமுறையினால நம்மளுடைய ஜனநாயகம் அப்படின்றது கேலி கூத்துக்கு ஆளானது. ஆனாலும் அதை சரி பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய இந்த அமெண்ட்மெண்ட்டில் நிறைய பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 14A வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் தேடி பாருங்கள். ஓகே. அதாவது நம்மளுடைய ரிசர்வேஷன், ப்ரமோஷன் இதில் ஏதாவது அரசு வேலையில் செய்கிறவங்களுக்கு சந்தேகம் இருந்தது, இல்லை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்கள வந்து தற்காலிக பணி நீக்கம் பண்ணிட்டாங்க, இல்லை பணி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் போனீங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு நீதி வழங்கிடுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி 1971 சென்சஸ் அடிப்படையில் 2001 வரை சீட்டை வந்து ஃப்ரோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் இதை ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி எஜுகேஷன், ஃபாரஸ்ட்டு, வைல்டு லைஃபு, வெயிட்ஸ் அண்ட் மெஷரு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இது எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிருப்பாங்க, ஓகேங்களா? ஓகே. கன்கரண்ட் லிஸ்ட்னால் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. எந்த சூழ்நிலையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்ய முடியாது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவசர காலத்தின் போதும் ரத்து செய்ய முடியாது, போரின் போதும் ரத்து செய்ய முடியாது, தேர்தல் நேரத்தில் ரத்து செய்ய முடியாது. எப்போல்லாம் ரத்து செய்யலாம் அப்படின்னா நம்மளே முடிவு கொண்டு வருவோம். ரெனன்சியேஷன், சரிங்களா? வாலண்டியராக நான் வந்து அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கிக்கிறேன், எனக்கு க்ரீன் கார்டு வாங்கிக்கிறேன், எனக்கு இந்தியா குடியுரிமையெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஓகே, முடிவு கொண்டு வரலாம். டெர்மினேஷன், ஸோ இன்னொரு கண்ட்ரியோட குடியுரிமையை இந்தியாவில் இருந்து நீங்கள் வெளியே போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடியுரிமையை ரத்து செஞ்சிடும் அரசாங்கமே. அதே மாதிரி அபகரித்தல், டிப்ரவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராடு பண்ணி குடியுரிமையை வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, இல்லை தேச துரோக குற்றச்சாட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி 3 வழிகளில் மட்டும்தான் குடியுரிமையை ரத்து செய்ய முடியும். குடியுரிமையை பெறுதல், இழத்தல், இது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அடிப்படையில் கொண்டு பண்ணுறது. ஓகே. குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பற்றி பின்வரும் கூற்றுகளுள் எது உண்மை? இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டருக்கும் குடியுரிமை வழங்கப்படும். அனைத்து வெளிநாட்டருக்கும் கிடையாது. இது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரியிலிருந்து தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நான் முஸ்லீமில் இருக்கவங்களுக்கு தந்திருப்பாங்க. அதே மாதிரி டிசம்பர் 31, 2014 அன்று அல்லது அதற்கு முன்பு இந்தியாவிற்குள் நுழைந்த ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானை சார்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜெயின், பார்சி அல்லது கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்படும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகள், 12 வருஷம் கிடையாதுங்க, 11 வருஷம், சரிங்களா? ஸோ மெம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி வில் பி கிராண்டட் சிட்டிசன்ஷிப் வித்தின் 6 years இன்ஸ்டெட் ஆஃப் 11 years. முன்னாடி 11 years இருந்தது, இப்போ 6 year மாற்றிட்டாங்க. இது பொதுவாக யாருக்காக இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா இந்த இல்லீகல் மைக்ரன்ஸு, நம்மளுடைய அகதிகளாக வராங்க இல்லைங்களா, அந்த ஊரில் பிரச்சனைகள் என்ன, யாருக்கு பிரச்சனை இருக்கும்? நான் முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணுங்கள் பங்களாதேஷில், ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில். ஸோ அவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து பார்சி மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அடைக்கலம் தரணும், அவங்களுக்கு இந்திய பிரஜையாக தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதில் சில இஷ்யூஸ் இருந்தது. என்னென்னா இந்து முஸ்லீம் ஏன் பாகுபாடு நீங்கள் பார்க்குறீங்க? ஆர்டிகல் 14 நமக்கு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியை இது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ரைட் டு ஈக்குவாலிட்டி ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ வெளியிலேருந்து வரவங்களுக்கு அது எப்படி பொருந்தும் அப்படின்னாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் அகமதியா அப்படின்ட்டு ஒரு குழு இருக்குது, அவங்க ஒரு சிறுபான்மையினர்,
அவங்கள வந்து அந்த பெரும்பான்மையான குழுக்கள் வந்து ஒதுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க மதத்துக்குள்ளாரையே அவங்க பேதம் பார்த்து அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. அவங்க ஆனால் முஸ்லீம் தான் பேர், ஆனால் அவங்க ஒரு சிறுபான்மையான குழு. அதே மாதிரி ரொஹிங்கா அப்படின்ட்டு மியான்மரில் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களும் இதே மாதிரி தான், அவங்களாம் உள்ளே வர விடாமல் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், ஸோ இவங்களையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து குடியுரிமை தரதுக்கு மறுக்கிறோம். குடியுரிமைக்கான உரிமை ஒரு குடிமகனிடமிருந்து ஒரு வெளிப்படையான பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் பறிக்க முடியாது அப்படின்னு எந்த வழக்கு சொல்லுது அப்படின்னா, அப்ராஹிம் வாசிர் வர்சஸ் பம்பாய் வழக்கு. இது 1954 நடந்திருக்கும். இந்த வழக்கின் அடிப்படையில் இப்ராஹிம் வாசிர் சரிங்களா, இந்த வழக்கின் அடிப்படையில் தான் நமக்கு 1955 இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்றதையே பிறப்பிப்பாங்க. ஓகே, பின்வருவனவற்றை பொறுத்துக. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆர்டிகல் 32 சரிங்களா. அதில் தான் ஏபிஎஸ் கார்பஸ்லேருந்து மேண்டமஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் சரிங்களா. குவாரண்டோ இருக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. நம்மளோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நம்ம உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் வழக்கு போடுறதுக்கு இதெல்லாம் உறுதுணையாக இருக்கும். குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு, குற்ற வழக்கில் தண்டனை தொடர்பான பாதுகாப்பு, இது ஆர்டிகல் 20 ஷரத்து 20. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ், குற்ற வழக்கிலிருந்து நம்மளை காப்பாற்றுறது சரிங்களா. ஆர்டிகல் 20 ரொம்ப முக்கியம். ஸோ எதனால் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஒரு குற்றவாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கிட்டேருந்து சில இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, அதாவது உங்களை ஒரு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சட்டம் இருக்கணும். சட்டம் இல்லாத உங்களை கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தின்படி தான் உங்களை கைது பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தரை கைது பண்ண முடியும். நோ டபுள் ஜியோபார்டி அப்படின்னா ஒரே குற்றத்திற்கு 2 முறை அவங்கள கைது பண்ணக்கூடாது, தண்டனை தரக்கூடாது. நோ செல்ஃப் இன்கிரிமேஷன் அப்படின்னா நீங்களே உங்களை சுயசாட்சியாக அனுசரிச்சுக்க கூடாது. இப்போ ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டு நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னா அவருக்கு நீங்கள் தூக்கெலாம் போட முடியாது. அதை வேற யாரோ ஒருத்தர் ஒரு கொலை செஞ்சார் அப்படின்னு நிரூபித்தா மட்டும்தான் உங்களுக்கு போட முடியும் சரிங்களா. நீங்களே உங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவராக உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு தண்டனை தரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, 19C. அடுத்து, ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சொந்த மத நம்பிக்கையை பின்பற்றலாம். கரெக்டு. மத சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதாவது அடிப்படை உரிமைகளில் சிலது இந்தியர்களுக்கு, அதாவது எல்லாமே இந்தியர்களுக்கும், சிலது வெளிநாட்டவர்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. அந்த வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே உரித்தான உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இப்போ வந்து ஆர்டிகல் 15 வந்து பார்த்தீங்கன்னா ரேஸு, காஸ்ட்டு, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை நம்ம ஃபாரினருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ மகாபலிபுரத்தில் அவங்க டூரிஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னா நமக்கு டிக்கெட் 10 ரூபா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு டிக்கெட் 100 ரூபா இருக்கும். அப்போ டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏன் அவங்களுக்கு மட்டும் கூட காசு வாங்குகிறோம். ஸோ ஆனால் அதனால் ஒரு சிலதை வந்து அவங்களுக்கு வந்து அடிப்படை உரிமையாக இருந்து எடுத்துட்டாங்க சரிங்களா. ஆர்டிகல் 20 நம்ம இப்போ சொன்னது. ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லீவ், பர்சனல் லிபர்ட்டி பற்றி பேசியிருக்கிறது. 21A எஜுகேஷன் சரிங்களா. 6 to 14 இயர்ஸில் இருக்க எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட்டு சரிங்களா. இதில் தான் வந்து நமக்கு தடுப்பு காவல் சட்டம் இது எல்லாமே வரும். போட்டா, கொஃபி போசா, இது மாதிரி தட்டா, இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே வரும். 2002 வந்து 2004 போன போட்டா ரொம்ப முக்கியமான சட்டம். அதே மாதிரி 23வது போஸ்ட் லேபர் சரிங்களா, கொத்தடிமை. 24 சைல்டு லேபர். இதெல்லாம் வெள்ளைக்காரங்களை போட்டிருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. எல்லாருக்குமே, ஏலியனுக்கும் உரிமை இருக்குது, ஃபாரினர்ஸ்க்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. 25 எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கு பரப்புவதற்கான உரிமை. 26 சமய மேலாண்மை செய்வதற்கான உரிமை இருக்குது. 27 மதத்திற்காக டேக்ஸ், எனக்கு கோயில் வச்சுருக்கிறேன், எனக்கு பணம் வந்திருக்கு, அதில் நான் டேக்ஸ் கட்டணுன்ற அவசியம் கிடையாது. 28 கல்வியை நம்ம வந்து பரப்பலாம் சரிங்களா, கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம் அப்படின்றதுக்கான உரிமை, மதம் சார்ந்த நிறுவனங்கள். ஓகே, 21 இந்திய அரசியலமைப்பின் நாவல் அம்சம் என மாநில கொள்கையின் வழிகாட்டு கொள்கையை விவரித்தவர் அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். ஆர்டிகல் 36 to 51 அயர்லாந்துலேருந்து எடுத்தது, பார்ட் 4 இருக்கும். இது 1945 சாப்ரூ கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் படி என்ன சொல்லியிருப்பாங்க, ஜஸ்டிசபிள் ரைட்டு, நான் ஜஸ்டிசபிள் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்டிசபிள் ரைட் தான் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாறிடுச்சு. நான் ஜஸ்டிசபிள் ரைட்டு தான் நமக்கு வந்து இப்போ டிபிஎஸ்பியாக மாறிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1925 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தலைமை ஆளுநருக்கு
அதாவது நம்ம ஒரு மாகாண ஆளுநருக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிக் சோஷியல் டெமோக்ரஸியை நிலைநாட்டுது. சரிங்களா? நம்மளுடைய சோஷியலிஸ்டிக் காந்தியன் லிபரல் நியூ டிபிஎஸ்பி அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க. ஓகே, மாநில கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் கொடுக்கும் விதிகள் என்று சொன்னது எம்இ சிங்வி தான் சொன்னார். இது எல்எம் சிங்வி, இவர் ரொம்ப முக்கியமானவர். லோக்பால் அதெல்லாம் இவர் தான் உருவாக்கினார். ஓகே, பின்வருவனவற்றை பொறுத்துக. மாநில கொள்கையின் வழிகாட்டு கொள்கையை பொறுத்து. சரிங்களா? அதில் நிறைய டைப் ஆஃப் இருக்கும். சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் சிலது இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா காந்தியன் பிரின்சிபல் இருக்கும், லிபரல் முற்போக்கான கொள்கைகள் இருக்கும், புதிய வழிகாட்டுதல் கொள்கைகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் ஏ, சரிங்களா, சோஷியலிச கொள்கையின் அடிப்படையில் ஆண் பெண் இரு பாலருக்கும் சம ஊதியம் தரணும். 39D வந்து சொல்லியிருப்பாங்க. 1976 சம ஊதிய சட்டம் அப்படின்றதே வந்திருக்கும். காந்திய கொள்கையின் அடிப்படையில் சமூக மேம்பாட்டு திட்டம் 1952 வந்திருக்கும். சோஷியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. லிபரல் கொள்கையின் அடிப்படையில் நமக்கு வந்து பொது சிவில் சட்டம், காமன் சிவில் கோட் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. புதிய வழிகாட்டல் கொள்கையில் இப்போ வந்து நமக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், மேம்பாட்டுதல் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. வேறு என்னென்னா 43A கொண்டு வந்திருப்பாங்க. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் மேனேஜ்மெண்ட், தொழிலாளர்கள் நிர்வாகத்தில் பங்கு பெறுவதற்கான உரிமை. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் டிபிஎஸ்பியில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். இந்த ஒரு 10-15 ஆர்டிக்கல் தான் இருக்கும். அதை ஓரளவு ஞாபகம் வச்சுருந்தாவே போதும். சமதர்ம அடிப்படையிலான டிபிஎஸ்பி எதுனா 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ். சரிங்களா? அது 1987 கூட ஏழைகளுக்கான சட்ட பாதுகாப்பு வழங்குவதற்கான சட்டம் நிறைவேற்றுவாங்க. ஆர்டிகல் 41 வந்து வேலை இல்லாதவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கான பாதுகாப்பு அளிக்கிறது அரசுடைய கடமை. அதாவது என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் வந்து 50 கிலோ உங்களுக்கு ஃப்ரீ அரிசி தரேன், அதுதான் டிபிஎஸ்பி. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு சட்டம் போட்டு உணவுக்கான சட்டம் அப்படின்றது கொண்டு வராங்க இல்லைங்களா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க இல்லைங்களா, அது வந்து அடிப்படை உரிமை மாதிரியே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அடிப்படை உரிமைனா இப்போ ஆர்டிகல் 21A கொண்டு வந்துட்டதுனால எனக்கு இப்போ கல்வி நான் ஒரு 13 வயசாகுது, என்னை ஸ்கூலில் சேர்க்கலைன்னா அரசாங்கத்துடைய கண்டிப்பான அது கடமை. நான் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டேன்னா எனக்கு ஸ்கூலில் அரசாங்கமே சேர்த்து படிக்க சொல்லித்தரும் இல்லைங்களா. அப்போ என்ன இருக்கும், இப்போ ஒரு சிலது இப்போ கொத்தடிமை தொழிலாளர்கள், அதுவும் வந்து கொத்தடிமை கூடாது, 1976 1986 குழந்தை தொழிலாளர் அது மாதிரியான சட்டங்கள் வந்துருச்சு. அரசியலமைப்பில் இருக்குது. அதை இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தனியாக வந்து அதை வந்து ஒரு சட்டம் அப்படின்றது போட்டாங்க. சிலது சட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து மகப்பேறு சட்டம் அப்படின்றது அது வந்து தரணும். மகப்பேறு அப்படின்னா 6 மாதம் லீவ் தரணும் அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து கம்பல்சரியாக கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்டிசபிள். சரிங்களா? நீதிமன்ற மேலாண்மைக்கு உட்படாதது. அது எப்படி வந்து நீதிமன்ற மேலாண்மைக்கு உட்பட தான் மாற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அது ஒரு சட்டம் போட்டால் போதும். ஸோ அதான் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ்பி அண்ட் அது இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 43 ஃபார் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், சரிங்களா, மேனேஜ்மெண்ட்டில் இந்த லேபர்ஸ் ஈடுபடுறது. 47 அப்படின்றது நியூட்ரிஷன், பப்ளிக் ஹெல்த் அது சார்ந்து வருது. காந்தியன் பிரின்சிபல் இதுதான் அடிக்கடி நிறையா டைம் கேட்பாங்க. ஷரத்து 40 வில்லேஜ் பஞ்சாயத்து பற்றியும், ஆர்டிகல் 43 காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில்கள் பற்றியும், 43B வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது இது. ஓகே, அடுத்து 46 அப்புறம் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபோடைய வெல்ஃபேர் பற்றி பேசும். 47 வந்து மதுவிலக்கு பற்றி பேசும். 48 மிருகவதை தடுப்பு பற்றி பேசும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. லிபரல்லாம் முற்போக்குத்தனமானது ஆர்டிகல் 47. ஸோ நம்மளுடைய பொது சிவில் சட்டம் அதுவே 44 தான். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நிறையா பேசிகிட்டு இருக்கக்கூடியது 45 0 to 6 இயர்ஸில் இருக்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன் தரது அரசாங்கத்துடைய கடமை. இதை தான் நம்ம ICDSஆக நிறைவேற்றியிருப்போம். சரிங்களா? அடுத்து வந்து ஆர்டிகல் 49 ப்ரொடெக்ட் த மானுமெண்ட்ஸ், நம்மளுடைய பாரம்பரிய நினைவு சின்னங்களை பாதுகாத்தல். சரிங்களா? அதுக்கும் சட்டம் போட்டிருப்போம் நம்ம. அடுத்து 50 செப்பரேட் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்தை நீதித்துறையிலிருந்து பிரித்தல். முன்னாடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக கலெக்டர் இருப்பார். இப்போ அதெல்லாத்தையும் பேசிட்டாங்க. ஓகே, அடுத்து 51 வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ், அமைதியை பொறுத்து சர்வதேச அமைதியை ஏற்படுத்துதல். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்வது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. கரெக்டு. கோவாவில் மட்டும்தான் இதை பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வழிகாட்டும் கோட்பாடுகள் நீதி வழங்கலுக்கிட்டு பெற முடியாது. கரெக்டு. ரெண்டுமே கரெக்டுங்க. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து டி தான் ஆப்ஷன். A மற்றும் R இரண்டும் உண்மை மற்றும்
ஆர் வந்து ஏ கரெக்டாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து அதான் என்னடா ஹிந்து கோட் ஆஃப் பில்லாம் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது வந்து கிறிஸ்டியன், பார்சி இவங்களுக்குலாம் பொருந்தும். முஸ்லீம்களுக்கான தனி சட்டம் கொண்டு வரவே இல்லை. ஹிந்து கோட் பில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, லீகலைஸ்டு டைவர்ஸ் பண்ணுறது சட்ட ரீதியாக மாற்றிருப்பாங்க. அது மாதிரி பலதார மனத்தை எதிர்த்திருப்பாங்க. அதே மாதிரி கேவ் ரைட்ஸ் டு இன்னெரிட்டன்ஸ், நம்மளுடைய முன்னோர்களின் சொத்தில் உரிமை கொண்டாடுவதற்கான அனைத்தும் நமக்கு இருக்குது, அனைத்து ரைட்ஸும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்து வாரிசுரிமை சட்டம் 1956, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டு, இதெல்லாம் கொண்டு வந்து சிவில் சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொன்னாங்க. கிரிமினல் குற்றம் தான் இப்போ பொதுவாக இருக்குது. ஸோ சிவில் சட்டம் அப்படின்றது இந்த மதத்தை பொறுத்து இருக்கும் அப்படின்றது சொன்னாங்க. ஷபானு வழக்கு 1985, முத்தாலக் சொல்லி என் கணவர் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து நஷ்ட ஈடு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இந்த அம்மா வழக்கு போட்டாங்க. வழக்கு நடந்துகிட்டே இருந்தது. சரிங்களா, ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த வழக்கோட முடிவாக கடைசியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, 1 ஆகஸ்ட் 2019 முத்தாலக் தடுப்பு சட்டம் அப்படின்றது போட்டாங்க. இந்திய அரசியலமைப்பின் மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கைகள் எதனை ஒத்திருக்கின்றன? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 1935 ஆக்ட். சரிங்களா, ஸோ இதை அடிப்படையில் தான் இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம், பார்ப்போங்க. தேங்க்யூ.